வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேனரை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன மாடல்னு வந்து பார்த்திங்கன்னா canon P2152 இந்த மாடலோட ஸ்கேனர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து என்னென்ன யூஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஸ்கேனர். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 1.25 அடிக்குள்ளே தான் அந்த ஸ்கேனரே இருக்கும். நார்மலாக ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், கையில் பாக்கெட்டில் கூட போட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேனர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து 50.8லேருந்து 216 mm வரைக்கும் நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். ஆட்டோ ஃபீடிங் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸில் இருக்கிறதையும் நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 88.9லேருந்து 108 mm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் கார்டும் இதில் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு, ஏடிஎம் கார்டு வரைக்கும் நம்ம இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டோட திக்னஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளைன் பேப்பரில் வந்து அதிகபட்சம் நம்ம வந்து 14 to 34 IB பாண்ட் வரைக்கும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சீட் வந்து ஃபீடிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து வச்சேனாவே ஸ்கேன் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சீட் ஃபீடிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 mm ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க. 20 ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா 64 GSM வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கேனிங் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இமேஜ் சென்சார் மூலிமா இது ஒர்க் ஆகுது. லைட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LED, ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனரோட லேம்பில் வர லைட் சிக்னல்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் சைடு வந்து இதில் வந்து சிம்ப்ளெக்ஸும் இருக்கும், டூப்ளெக்ஸும் இருக்கும். சிம்ப்ளெக்ஸ்னால் சிங்கிள் சைடில் வருது, டூப்ளெக்ஸ்னால் 2 சைடு வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதே ஸ்கேன் பண்ணிக்கும். அதாவது கீழே ஒரு ஸ்கேனும் மேலே ஒரு ஸ்கேனும் இருக்கும். நடுவாண்ட பேப்பர் வரப்போ 2 சைடும் ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகிடும். இதோட ஸ்கேனிங் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 150x150 dpi வந்து மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 600x600 dpi வரைக்கும் நம்ம இதில் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். ஸ்கேனிங்கோட ஸ்பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து 200 dpi வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பஸ் பவர். அது வந்து நம்ம நார்மலாக அடாப்டரை வந்து நம்ம ஸ்கேனரில் சொருவிட்டு அதோட சார்ஜிங் யூனிட்டை எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி சிஸ்டத்துலேயோ அதில் வந்து லேப்டாப்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்கேனிங் பண்ணுறாங்க, ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டன். அது மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா அதில் நிறையா மெனுஸ்லாம் உங்களுக்கு வரும். PDFல கன்வெர்ட் பண்ணுறது, JPEGல கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இதிலே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி டூப்ளெக்ஸில் வச்சு ஸ்கேன் பண்ணுறதாலும் நம்ம பண்ணுற ஆப்ஷனும் இதில் வச்சுருக்காங்க அதுலேயே. அதே மாதிரி இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து விண்டோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி மேக்குக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீகல் சைஸ் வரைக்கும் நம்ம இதில் ஷூராக வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் லீகலுக்கு மேலே இருக்கிற பேப்பரும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த ரோல் மாதிரி பேப்பர் வரும் பாருங்கள், அது கூட நம்ம இதில் வச்சு ஸ்கேனிங் பண்ணி அந்த பர்பஸில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு USB சார்ஜர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள், அதாவது டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு அடிஷ்னலாக இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் வைஃபை யூனிட்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து W10 யூனிட் பில்ட்-இன் பேட்டரி அலோஸ் யூ டு யூஸ் தி ஸ்கேனர் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. வைஃபை கனெக்ஷன் இருக்கிற இடத்துல அந்த எனேபிள் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஸ்கேனிங் யூஸிங் மூலிமா ஸ்மார்ட் மோட்லேயோ அல்லது டேப்லெட்லேயோ நம்ம வந்து ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். அதாவது வைஃபை இது இருக்கிற இடத்துல வச்சு பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேனரில் அந்த வைஃபை ஆப்ஷன் கிடையாது. நம்ம அந்த சார்ஜிங் போடுற இதில் வந்து மூலிமா நம்ம அப்படி பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறதாலும் ஸ்கேனிங் பண்ணி அதை சேவ் பண்ணுறதாலும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேனர் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோல்டபுளாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்மல் ஒரு USB சார்ஜர் நம்ம ஃபோன் போடுற அதே அளவில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லும் எடுக்கும், அந்த கரண்ட்டும் எடுக்கும். அதனால் இந்த ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோபுளாக இருக்கனால யூஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்துட்டு அங்கங்கே நிறையா பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஸ்கேனர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.
நண்பர்களே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து புது பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, அப்புறம் டைரெக்டாக ஃபோனும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு முதல்ல சாரி சொல்லிடுறேன். இனி வந்து புது பிரிண்டர் வேணும் அல்லது உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் விற்கணும், அந்த விற்றுட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது பிரிண்டர் பைபேக்கில் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இனிமேல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க, அதாவது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் எதாவது இருந்தால் அதை வாங்கிட்டு புது பிரிண்டர் கூட நாங்கள் பைபேக் தரோம். அதே மாதிரி புது பிரிண்டர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் புது பிரிண்டரும் சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரிண்டரில் டவுட்ஸோ அல்லது வந்து எப்படி என்ன மாதிரியான ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எப்போ என்ன மாதிரி ஐடியாவாக இருந்தாலும் சரி அல்லது என்ன மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணி சஜஷன் சொல்கிறேன். புது பிரிண்டர், அவ்வளோ இங்க் பாட்டில், அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் தேவைப்படுதோ, பிவிசி கார்டு, அப்புறம் வந்து டோனர்ஸு, இந்த மாதிரி எதாவது வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம பேசலாம். ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன்.